Hi hello guys, welcome back to a brand new video. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ரியாக்ஷன். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் கொஞ்சம் நிறையவே வளர்ந்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதோட ரியாக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். அதாவது என் ஃபஸ்ட் வீடியோனா எனக்கு அந்த பயம் இருந்தது. இப்போ எனக்கு அந்த பயம் லைட்டாக இருக்குது. ஆனால் ஐம் இன்ட்ரெஸ்டட் டு டூ மோர் வீடியோஸ். அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம இப்போது சில நிறைய ரியாக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா கேமரா ஃபிக்ஸ் பண்ணி லேப்டாப்லேயோ எதாவது பண்ணுவாங்க. என்கிட்ட லேப்டாப் இல்லை. அதனால் நம்ம வந்து எங்கள் ஃபோன்லேயே நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நம்ம அதிலேருந்தே வந்து நம்ம இது பண்ணணும். அதாவது வீடியோ கிளிப் எடுத்து நம்ம இது பண்ண போகிறோம். இதில் பார்க்க போகிறேன், நீங்கள் அதில் பார்க்க போகிறீங்க. எனக்கு ஜஸ்ட் ரியாக்ட் டு மை ஃபஸ்ட் வீடியோ நான் எடுத்து கூட வைக்கல. இப்போ தான் உள்ளே யூடியூப்குள்ளே இப்போ தான் போகிறேன். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ, ஒரு 15 நிமிஷம் வீடியோ போடு, 30 நிமிஷம் 25 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோ போட்டால் யாரும் மேக்ஸிமம் பார்க்க மாட்டாங்க, ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க அப்படின்னாங்க. ஆனால் ஐம் கோயிங் டு ஸ்டிக் வித் தட். அண்ட் நான் வந்து எதுவுமே வந்து ஃபுல்லாக போஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. இனிமேல் இது வந்து எங்கள் அம்மா ஃபோனை, எங்கள் அம்மாவே என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பார்க்கல. யாரும் எங்கள் அம்மா தெரியாது. நான் இப்படி யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து என்னோடய வீடியோ. இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம அதை ப்ளே பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். நான் என்னென்ன கிரிஞ்சாக பேசியிருக்கேன் நான் சொல்கிறேன். அதெல்லாம் சரி புரியாதுன்னா என்னன்னா இது பண்ண பார்க்குறேன், எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன் கைஸ். சரி உள்ளே போகலாம். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ. நான் வந்து எனக்கு 17 வயசு தான் ஆகுது. நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஏன் 17 வயசுங்கிறத குறிப்பிட்டு தான் மென்ஷன் பண்ணேன்னா, பிகாஸ் எல்லாருமே வந்து நான் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்கேன். அது எனக்கே தெரியும். உங்களுக்கு 17 வயசு பையனுக்கு, நான் 17 வயசு பையனுக்கு வந்து ஒரு 115 116 கம்மி பண்ணணும். சுகர்லாம் கொஞ்சம் கட் பண்ணணும். பட் ஆனால் யாருமே நான் வந்து 17 வயசுன்னு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதனாலே ஐ ஹாவ் டு மென்ஷன் தட் ஐ எம் 17 years old. இப்போ கொஞ்சம் பார்ப்போம். நான் வந்து ஒரு கண்டினியூஸாக வீடியோ இனிமேல் போடுவேன். என்னோடய சேனல் பேர் வந்து அஃப்ரல் சலீம் vlogs. கண்டினியூஸாக வீடியோ போடுவாங்கிறதுல என்ன ஒரு பிரச்சனைனா, ரைட்டிங் சரியில்லை. ஃபஸ்ட்டு ஒன் எனக்கு வந்து ஃபிட்டிங் பாருங்க. இப்போயே பாருங்க, எனக்கு ஃபுல்லாக இவ்வளோ இருக்குது. நான் ஏன் ஏர்பாட்ஸ் போட்டிருக்கேன், இந்த சவுண்ட் அதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது தான் நான் ஏர்பாட்ஸ் போட்டு அதில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் கேட்டுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு ஃபேனும் போட முடியல. ஃபேன் போட்டோன்னா எனக்கு இந்த சவுண்டு கேட்காது. ஏன்னா என்கிட்ட மைக் கிடையாது. ஆனால் எனக்கு சும்மாவே வேர்க்கும். அதனால் இப்போ எனக்கு சும்மா ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து எனக்கு வேர்க்கக்கூடாதுன்னே அந்த ஃபேனுக்கு முன்னாடி இந்த ரிம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரிம்மே நான் கழட்டி வச்சுருக்கேன். எனக்கு உங்களுக்கு அந்த ஃபேனையே காமிக்கிறேன். ஃபோன் வேறு ஆஃப் ஆகிடுச்சுங்க. இது திரும்ப ஆன் ஆயிடுவான். ரெக்கார்டிட்டு தான் இருக்குது. லிட்ரலி நான் வந்து இந்த ரிம்மையே கழட்டி வச்சுருக்கேன். ஏன்னா காற்று வந்து ஒழுங்காக வரமாட்டேங்குதுன்னு அந்த ரிம்மையே நான் கழட்டி வச்சுருக்கேன். ஆனால் அந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் சவுண்டுவாக, அதனால சவுண்டு பெட்டராக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு தெரியும். வரைக்கும் சப்ஸ்கிரைபர் அவ்வளோக்கு 6 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. அண்ட் அந்த 6-7 சப்ஸ்கிரைபரும் யாருன்னா எனக்கு தெரிஞ்சவங்க. நான் ஒன்று, எங்கள் அம்மா ஒன்று, எங்கள் அண்ணா ஃபோனில் ஒன்று, எங்கள் அப்பா ஃபோனில் ஒன்று, எனக்கு தெரிஞ்ச என் கடையில் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் ஃபோன் வாங்கி நானே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். சில பேர் வந்து அவங்களே பண்ணுறாங்க. சப்போஸ் நான் விட்டுட்டேன், எல்லாத்துட்டும் போய் கேட்க முடியாதுல்ல. அதனால நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட மட்டும் ஃபோனை பண்ணி நானே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். நான் ரெகுலராக வீடியோ போடுறேன், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோ போடுற இஷ்யூ தான் வந்து ரொம்ப தான் பார்க்குறேன். ஏன்னா ஏன் போட முடியும் நான் உண்மையாக சொல்லிடுறேன். எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தார். இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்க முன்னாடி ஏன்னா என்னோட செகண்ட் வீடியோ என்னோடய ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வீடியோ இருக்குன்னு நான் வந்து பிளான் பண்ணிட்டேன். ஐ கேன் சேஞ்ச் தட் பிளான். அதனால தான் நான் அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது வந்து எத்தனை தேதி, இன்னைக்கு செப்டம்பர் 9. இன்னைக்கு டியூஸ்டே, இன்னைக்கு செப்டம்பர் 9. இன்னைக்கு தான் எங்கள் அப்பா டிஸ்சார்ஜ், நேற்று தான் எங்கள் அப்பா டிஸ்சார்ஜ் ஆனார். நான் அதுக்கு முன்னாடியே ஒரு 2 3 4 5 வீடியோ வந்து எடுத்து வச்சுட்டேன். ஆனால் செகண்ட் வீடியோ ஏன்னா என்கிட்ட வந்து ஒரு ஃபோன் தான் இருக்கிறனால நான் ஃபோன் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதனால எங்கள் அம்மா வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த வீடியோ பண்ணுறேன். செப்டம்பர் 9 இது எப்போ, இது வந்து ஒரு 1 நாள் ஒரு நாள் இதை ரிலீஸ் பண்ணிடுவேன் நான். அதனால தான் இந்த டிலே இருக்குது. என்னென்னலாம் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், ஏன்னா இப்போயே நான் அதே இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கேமரா குவாலிட்டியாக இருக்கட்டும், வாய்ஸாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், மாதிரியாக நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து ஒரு ஆரம்ப கட்டம். அதனால்
வந்து கொஞ்சம் லோ லோ குவாலிட்டியில் அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் போக போக நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன். நீங்கள் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் தரீங்களோ அந்த சப்போர்ட்டுக்கு அதிகமாகவே நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன். எனக்கு வந்து என்ன ஒரு பெரிய ஆசைனா, எனக்கு வந்து ஒரு மில்லியனியர் ஆகணும்னு ஆசை. நான் ஏன் அந்த மில்லியனியருங்கிறது மென்ஷன் பண்ணலாம், காரணம் படிக்கிறேன். நான் ஏன் அந்த மில்லியனியர் ஆகணுங்கிறத மென்ஷன் பண்ணேன்னா, பிகாஸ் எப்படி சொல்கிறது, எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த மாதிரி எனக்கு ஆசை. ஆனால் அது எனக்கு வந்து ஆசையாக மட்டும் ஒரு வெறியாக கூட இருந்தது. ஏன்னா சில பிரச்சனை, இந்த சொந்தக்காரங்க அவங்க இவங்க அவங்க நிற்க பிரச்சனைனாலே நம்ம வந்து பாதி நேரத்துக்கு ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. எனக்கு அந்த இஷ்யூ இருந்தது. ஆனால் அந்த இஷ்யூனால தான் நான் வந்து சம்பாரிச்ச ஒரு இடத்துல செட்டில் ஆகிடணும், அதுக்கப்புறம் எவன் என்ன பேசுகிறான்னு பார்க்கலாங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் வந்து அந்த விஷயத்தையே நினச்சேன். நான் எவ்வளவோ வழிகள் ட்ரை பண்ணேன். ஆனால் யூடியூப் வந்து ஒரு தப்பான வழி நான் சொல்ல வரதுக்குன்னு எவ்வளோ வழி ட்ரை பண்ணேன். ஐ கேனாட் டூ திஸ். என்னால் வந்து அது என்ன ஸ்டெப்பு வந்து சீக்கிரம் உடஞ்சிருது. அதனால தான் நான் வந்து யூடியூப் மேலே வந்தேன். இதுவே எனக்கு கண்டினியூஸாக வீடியோ வரும். இனிமேல் வந்து கண்டினியூஸாக கொஞ்சம் வந்து வீடியோ வரும். பிகாஸ் எனக்கு பட்ஜெட்டுன்னு ஒன்றும் கிடையாதுல்ல. ஏன்னா இப்போ வரீங்க ஃபோன் அங்கே இருக்குது. இந்த ஃபோன் வர வரைக்கும் நான் இந்த ஃபோன் வரதுனால எனக்கு இன்னும் 1 மாதம் ஷூட்டிங் இல்லாமல் இருக்குது. இந்த ஃபோன் வந்தனால தான் இப்போ அதில் ரெக்கார்ட் பண்ண முடியுது. அது இல்லாமல் ஒரு லைட்டு ஒன்று வாங்கினேன். அந்த லைட்டு வந்து ஒரு கோஸ்ட் ஒரு வீடியோக்கு வாங்கினேன். அந்த லைட்டை வச்சா இப்போ கொஞ்சமாக லைட்டிங் பெட்டராக இருக்கான்னு கூட தெரியாது. ஏன்னா ஒரு இதுலேயும் அங்கே வச்சு நாங்கள் போய் பார்க்க முடியல. ஏன்னா பேக் கேமரா தான் நாங்கள் வந்து ஷூட் பண்ணி ஆகணும். ஃப்ரண்ட் கேம் ஷூட் பண்ணால் அவ்வளோ இது குவாலிட்டி இருக்கிறதுனால பேக் கேமரா ஃப்ளாஷ் ஆனில் இருக்குது. இங்கே மேலே ஒரு லைட் இருக்குது, அங்கே ஒரு லைட் இருக்குது, இங்கே பக்கத்துலேயும் டார்ச் லைட் ஒன்று இருக்குது. அதனால் எனக்கு வந்து அந்த செட்டிங்ஸ்லாம் ஒன்றா வர மாட்டேங்குது. இந்த பேக்ரவுண்டே பாருங்கள், அங்கே ஃபுல்லாக அழுக்காக இருக்குது, இங்கே ஃபுல்லாக டேப் பிரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து கரெக்டாக அந்த கண்டினியூஸாக வீடியோ போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அதெல்லாமே பண்ண முடியாமல் இருக்குது. அதிகமாக பேசுவேன். பார்த்தீங்கன்னா எதுக்கு மில்லியனே ஆகும்னு நினச்சேனோ அதை ஆரம்பித்தவனா இப்போ வந்து பேக்ரவுண்ட் விஷயமாக தான் முடிக்கிறேன். நிறைய பேசுகிறேங்க. பச்சாதிபதி இந்த மாதிரி சொல்லுவாங்க, கோடீஸ்வரன் அந்த மாதிரி நான் எனக்கு ஆகணும்னாங்க. ஒரு எம்பையரவே கட்டி ஆகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சின்ன வயசுலேருந்து எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த மாதிரி இது ஒரு ட்ரீம். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். எனக்கு 17 வயசு ஆகுது. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். எனக்கு ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்காது. ஸ்கூலுக்கு போனால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நான் உடைக்கணும்னு தான் முடிவு பண்ணேன். ஏன்னா ஸ்கூல் காலேஜஸாக இருக்கட்டும், வேலைக்காக இருக்கட்டும், தட் இஸ் டிபெண்ட் ஆன் அதர்ஸ். அதனால் எனக்கு வந்து அதில் உடன்பாடு கிடையாது. எனக்கு ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்காது. அதனால் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னு சொல்ல, படிக்க வரவங்க போங்க. எனக்கு வரல, அதனால் நான் போகல. படிக்க வைக்க ஆள் இல்லாமல் கிடையாது, ஆனால் எனக்கு பிடிக்கல, அதனால் நான் போகல. படிக்கவும் வரல, அதனால் நான் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு வாங்க சொல்லி போயிடலாம். சிங்கிள் ஃபார்மில் சொல்கிறேன். எனக்கு படிக்க பிடிக்காம இல்லை, எனக்கு படிப்பு வந்துச்சுன்னா எனக்கு பிடிக்கும். ஆனால் நான் ட்ரை பண்ணாலும் எனக்கு வரமாட்டேங்கிற அந்த ஒரே ஒரு ரீசன்னால தான் ஐ ட்ராப் அவுட் ஆஃப் த ஸ்கூல். ஒருத்தனுக்கு வந்து அவன் வந்து படிக்கணும்னு அவனுக்கு ஆசை இருக்குது, அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஆனால் அவன் படிப்பு கொஞ்சம் கொஞ்சம் வருதுன்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து டெவலப் பண்ண பார்க்கலாம். எனக்கு வந்து படிக்கணும்னு ஆசை இருக்குது. நான் படிச்சுட்டு ஃபாரின் இந்த மாதிரி போகணும், அந்த மாதிரிலாம் ஆசை எனக்கு இருக்குது. இன்னைக்கு கூட எங்கள் அப்பாவோட அண்ணன் பையன் ஒருத்தர் தாய்வானுக்கு போயிருக்கான். நேற்று போனால் 2 நாள் ஆச்சு. ஆமாம், இன்னையோட சேர்த்து 2 நாள் ஆச்சு. அவன் தாய்வானில் இருக்கான். இப்போது ஸ்காலர்ஷிப்பில் தான் அவனும் போயிருக்கான். கேன்டீன் இங்கே படிக்கிறான்னு அவனும் போயிருக்கான். அந்த மாதிரி இருக்கலாம்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் எனக்கு வந்து என்னென்னா அது ஏற மாட்டேங்குது. அது ஏன்னு தெரில. சின்ன வயசுலேருந்து எல்லாமே கேட்டதெல்லாம் செஞ்சு அதனால் ஆயிடுச்சா, இல்லை அது என்ன ஒரு மென்டாலிட்டின்னு எனக்கு புரியும். எனக்கு வந்து ஏறவே இல்லை மொத்தமாக. அதாவது ஒரு படிப்பு ஏறலை. அப்போ எது படிச்சுட்டு நான் ஒரு எக்ஸாம் ஃபெயிலாக எங்கள் அப்பா திட்டுவாங்க. இருக்குது மொத்தமாக ஒரே திட்டம், படிக்கவே போன திட்டுவாங்க, பெட்டர்னு தோணுச்சு, நிறுத்திட்டேன். அவ்வளோதான் சொல்ல முடியும். வேறு எது. ஆனால் எல்லாருமே இதே பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் நானும் அஃபேர் மாதிரியே போகாமல் இருக்கேன், ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கேன். நானும் வீட்டில் உட்கார கரஸ்டில் எழுதுறேன். எனக்கு அவங்கள்ட்ட கரஸ்டில் எழுதுன்னு சொன்னாங்கன்னா அவன் அந்த மாதிரி தோணையில் கூட தான் கரஸ்டில் எழுதுன்னு சொன்னாங்கன்னா அவன் அதையும் ஒரு டாக்காக வச்சு நானும் கரஸ்டில் எழுதுறேன், நானும் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இட்ஸ் நாட் லைக் தட். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு தான் தெரியும். ஸ்கூலுக்கு போகிறோம்னா காலையில் எழுந்திரிச்சு போகிறான், ஜாலியாக போகிறான் வரான். நம்ம ஸ்கூலுக்கு போகிறத நம்ம நிறைய இடத்துல மிஸ் கூட பண்ணுறோம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும். ஆனால் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் எனக்கு உண்மையாக இல்லை, அதனால் அது பிரச்சனை இல்லை. அதை பார்த்து நான் பேசவும் இப்போ விரும்பலை. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தியே நான் பேச முடியாது. அண்ட் நான் அடுத்து எடுத்திருக்கேன் என்னோடய மில்லியனியர் கோடீஸ்வரனாக இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இது வந்து என்னோடய யூடியூப் சேனல்ஸ் தான். அதனால் நம்ம சேனல்லேருந்து போய் நிறைய
நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிட்டு யூடியூப்பில் இருந்தாலே நம்ம வீடியோ பணம் சம்பாதிக்கலாங்கிறத தவிர நம்ம நிறைய கற்றுக்கலாம் யூடியூப்பில் இருந்து. யூடியூப் இஸ் பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் அஸ் பிகினர்லாம். அதனால் நான் வந்து புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்ச எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன தப்பாக இருக்குது, நான் பேசுனது தப்பாக இருந்தாலும் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள், சஜஷன் கொடுப்பீங்களா? உங்கள் ஃபேமிலியாக ஒருத்தனா ஒரு சஜஷன் கொடுங்க. இந்த சஜஷன்லாம் நான் வந்து ஏற்றுக்க தயாராக இருக்கேன். அண்டு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கேன். ஏன்னா இது ஃபஸ்ட்டு வீடியோ. இது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 38 டைம்ஸ் கிட்ட வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பேச தெரியாமல் வளரி கட் பண்ணி திரும்ப இது 39th டைமாக எடுத்துகிட்ருக்கேன். நான் அதே 38 டைம் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு இப்போ 15 டே ஆகிடுச்சு. லைட்டிங் சரியாக பற்ற மாட்டேங்குது, நம்ம டக்குன்னு ஸ்டக் ஆகிடுது, நம்மளால் டக்குன்னு பேச முடியல, இது ஸ்கிரிப்ட் வந்து மிஸ் ஆகிடுது, ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குது. அதனால தான் நான் வந்து அதை ஏன்னா நான் ஃபோன் தான் ஷூட் பண்ணுறேன். அதனால் நான் வந்து ஒரு அந்த ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும் போது இருக்க கான்ஃபிடென்ட் இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வீடியோ கான்ஃபிடென்ட் வந்து நான் ஒரு பிளான்டே இல்லாமல் அந்த வீடியோ பண்ணனால எனக்கு வந்து அந்த செட்டப்பாக இருக்கட்டும் இதுமாதிரி இப்போ எனக்கு என்ன செட்டப்னா, நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ முடிஞ்சு இதே ஃபோன் வீடியோ இந்த குவாலிட்டி கம்மியாக நான் பார்க்கல, இதே ஃபோன் நம்ம வீடியோ எடுத்து காமிக்கிறேன். எப்படி அந்த செட்டப்பை வச்சுருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டேபிள் இருக்கும்போது அப்படி நான் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அந்த பாக்ஸ் மேலே வச்சு தான் எடுத்துகிட்டு இருந்தனால எனக்கு வந்து அது கரெக்டாக லைட்டிங்காக நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். லைட்டிங் ஒழுங்காக இருக்காது, சவுண்ட் எஃபெக்ட் ஒழுங்காக இருக்காது, பேக்ரவுண்ட் கொஞ்சம் அழுக்காக இருக்கும். ஏன்னா அந்த பக்கம் வீடியோ இருக்குன்னா அந்த பேக்ரவுண்டு ஃபுல்லாக தெரியும். இந்த பேக்ரவுண்டுக்கு குறைச்சல் கிடையாது. இந்த பேக்ரவுண்டு பாருங்கள் அப்படி தான் இருக்குது. வரும் கிழிஞ்சிருக்கு, இதெல்லாம் இப்படி வச்சு உட்கார முடியாது. அதனால கொஞ்சம் கண்ட்ரோலாக அந்த வீடியோலே வந்து லைட்டிங் சரியில்லை, மைக்கு சரியில்லை, பேக்ரவுண்ட் சரியில்லை, சவுண்ட் கேட்டுச்சு, பேக்ரவுண்ட் சவுண்டு கேட்டுச்சு. எடிட் நல்லா தான் இருக்குது. எடிட் நான் வந்து அவ்வளோக்கா ஒன்றும் ட்ரை பண்ணல. கடைசியில் அந்த சப்ஸ்கிரைப் அது மட்டும் தான். அது நான் எப்படி பண்ணேன்னு எனக்கு மறந்து போச்சுங்க. அதை நமக்கு நான் அப்பப்போ ஷூட் பண்ணேன், அப்பப்போ எடிட் பண்ணேன், அப்பப்போ நான் போஸ்ட் பண்ணிட்டேன். நான் வந்து அதுக்கு அவ்வளோ எஃபர்ட் அவ்வளோ எடிட்க்கு வந்து அவ்வளோ எஃபர்ட்டே நான் எடுத்துக்கல. ஏன்னா அது வந்து ஒரு சிம்பிள் டேக், ஒரு 4 நிமிஷம் 4.5 நிமிஷம் வீடியோ பேசி முடிச்சுட்டு அந்த பேஸ்டில் இருக்குல்ல அதை நான் தொடவே இல்லை. இந்த பிளேஸ்டில் தொடாமல் அந்த கடைசியில் அந்த பார்ட் 2 சப்ஸ்கிரைப் மட்டும் வந்துச்சுல, அது மட்டும் தான் நான் பண்ணி டக்குன்னு போஸ்ட் பண்ணேன். ஆனால் இப்போ இந்த மாதிரி இப்போ இருக்கிற வீடியோக்கெலாம் கொஞ்சம் எடிட் மோசமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அங்கே ஆட் பண்ணணும், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் படிக்க நான் வந்து எவ்வளோ க்ரோத் ஆகுமோ நம்மளோட கண்டென்ட்டாக இருக்கட்டும், நம்மளோட விஷுவலிட்டியாக இருக்கட்டும், நம்மளோட வாய்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ஹை ஆகிட்டே போகும்ல. அதனால தான் இப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போ இந்த பிரச்சனையை முடிக்கணும். ஆனால் இப்போ நான் எத்தனை மணிக்கு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன்? 3:23 விடிய காலையில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா காலையில் ஷூட் பண்ண முடியாது, அந்த டிவி ஓடும், அது ஓடும், இது ஓடும், அது ஓடும், இது ஓடும். ஆனால் காலையில் ஷூட்டே பண்ண முடியாது. அதான் வீடியோ வந்து வருங்க. நான் வந்து நிறைய ஒரு சேலஞ்சு மாதிரிலாம் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இந்த ரூம் சர்வ் கொஞ்சம் கிழிச்சி வச்சுருக்கேன், அது ஒரு பெயிண்டாக ஏதாவது அடித்து ஒரு சேலஞ்சு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம். சேலஞ்சானால் அந்த இது இப்போ சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு சேனல் மாதிரி. இந்த நம்ம இந்தியாவில் யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு ஏன் கொஞ்சம் கம்மியாக வியூஸ் வருது, அந்த மாதிரி ஏன் தெரியுமா? கம்மியானா அவங்களுக்கும் அந்த 50 லட்சம் 60 லட்சம் போகுது. ஆனால் இப்போ மற்ற யூடியூபர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட அவங்க பிக்கில் போயிட்டுருக்காங்க. ஏன்னா இங்கிலீஷ் வந்து நம்ம எல்லாருமே தெரியும். தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியும், துபாயில் இருக்கிறவங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியும், பாகிஸ்தானில் இருக்கிறவங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியும், எல்லா ஜப்பானுக்கு தெரியுமா தெரியல. ஆனால் சில சைனா சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியும். ஆனால் அவங்களுக்குலாம் இங்கிலீஷ் தெரியும் போது அது வந்து ஒரு சட்டன் இதான ஒரு சேனலாக மாறிடுது. இப்போ இந்தியா தமிழ்னா தமிழ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, மேஜராக பார்த்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க பார்க்குறவங்க மட்டும் தான் நமக்கு வியூஸ் ஆகும். ஆனால் மற்ற இங்கிலீஷ் யூடியூப் சேனல்ஸ்லாம் மிஸ்டர் பீஸ்டே எடுத்துக்குவாங்க, எத்தனை எவ்வளோ வியூஸ் ஆகும், எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ். ஏன்னா நாம் எல்லாமே அவர் என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு எல்லாமே புரியுதுங்கிற போது நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கூடும். இப்போ நான் என்ன பேசுகிறேன்னு அமெரிக்காரனுக்கு சத்தியமாக புரியாது, கரெக்டு தானே? இப்போ நான் தமிழில் பேசிகிட்டு இருக்கேன், இது என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. இங்கிலீஷ் பேசுகிறவங்க அவங்களுக்கு மட்டும்னா ஃபுல்லாக வந்து அதுக்கு வந்து எல்லாருமே இங்கிலீஷ் பேசுங்கன்னு நான் சொல்ல வரல. நான் சொல்கிறேன் அதுக்கு புரிஞ்சுக்கு வேணுமா இருக்குல்ல. இப்போ ஜப்பான்கார ஒரு வீடியோ பண்ணாடா, ஜப்பான்கார மட்டும் தான் புரியும். ஏன்னா ஜப்பான் லாங்குவேஜ் நம்ம யாருக்குமே புரியாது.
இப்போ மிஸ்டர் பீஸ்ட்டே வச்சுக்கோங்க. மிஸ்டர் பீஸ்ட் வந்து அது எல்லாரும் பார்க்குறாங்கன்னா ஏன்னா இப்போ அவர் வந்து இது வாய்ஸ் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த வாய்ஸ் ஓவர் இருக்குது, தமிழில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, ஜாப்பனீஸில் இருக்குது. அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏதோ ஒரு யூடியூப் ஹிந்தி யூடியூபர் தான் அவருக்கு ஹிந்தியில் வந்து வாய்ஸ் டப் பண்ணுறாங்க. அதனால் வந்து அது எல்லாமே இருக்குது. பிகாஸ் ஹேவ் அ டீம். அவர் வந்து ஒரு டீமை பில்ட் பண்ணி வச்சுருக்காரு. அவருக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, அவ்வளோ ஏர்னிங் வருது. அவரோட சைடு பிஸ்னஸாக இருக்கட்டும், பர்கர்ஸாக இருக்கட்டும், சாக்லேட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாமே அவர் கை கொடுக்கறதுனால அவர் வந்து அந்த பிளாட்ஃபார்மை வந்து அவர் பெருசாக எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ நம்மளும் எடுத்துகிட்டு போகிறோம். நம்மளுக்கு அதே சப்போர்ட் நம்மளுக்கு வந்துச்சுன்னா நாமளும் என்னென்ன பண்ண முடியுமோ. எல்லா யூடியூபருக்கும் பணம் சம்பாதிக்கணுங்கிறது இது கிடையாது. சில யூடியூபருக்கு வந்து கேமரா முன்னாடி பேசினாலே சந்தோஷமாக இருக்கும். இப்போ அவங்க தனியாக இருக்காங்கன்னா கேமரா எடுத்து பேசினாங்கன்னா அவங்க கூட யாராவது இருக்கா மாதிரி தோணும். அதனால தான் வந்து முக்கால்வாசி பேர் இந்த ஹாண்டட் வீடியோஸ் பண்ணுறாங்க, கோஸ்ட் வீடியோ பண்ணுறவங்க தனித்தனியாக போகிறாங்க. எல்லாருமே அதுதான் நினைப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு டக்குனு ஏதாவது சோடிக்கிச்சுன்னா கேமரா எடுத்து நின்றுவாங்க. அதுக்கு காரணம் ஃபேஸ் இருக்குன்னு ஒருத்தர் இருக்காரு. ஃபேஸ் அவர் வந்து இங்கிலீஷ் யூடியூபர் தான். லாஸ்ட் வேரியஸில் எங்கேயோ இருக்காரு. அவர் ஏதாவது ஒரு டோர் பில் நடுராத்திரி டோர் பில் ஏதாவது அடிச்சதுன்னா அவர் கேமரா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தார். ஏன்னா அவர் வந்து ஒரு 10 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் அவர் பார்க்குறாங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கிறனால அவர் வந்து அப்படி இருக்காரு. இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட 30 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்து கேமரா நாம மட்டும் இல்லை, நம்ம முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கிற அந்த ஒரு தைரியம் வரும். அதனால தான் முக்கால்வாசி இப்போ ஃபஸ்ட் வீடியோ போகும்போது எனக்கு தைரியமே இல்லை. சத்தியமாக சொல்லலாம், ஃபஸ்ட் வீடியோ போகும்போது தைரியம் இல்லை. இப்போ அவ்வளோ கேஷுவலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். வேர்க்குது கொஞ்சம், அது மாதிரி தான் டென்ஷன். ஆனால் சில்லாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், கேஷுவலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுனால தான் நான் வந்து இப்போ ஃப்ரீ. இதுதான் வந்து ஃப்ரீ. நான் வந்து கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு ஆரம்பிக்கலாம் நினச்சேன் ஷூட்டிங். இப்போ வந்து மணி 3:30 ஆயிடுச்சு. ஏன் 3:30 ஆச்சுன்னா ரீல்ஸ் நோண்டிகிட்டே இருந்தேன். எனக்கு வீடியோ எடுக்கணுங்கிற ஆர்வம் வருது, ஆனால் ரீல்ஸ் நோண்டணுங்கிற ஆர்வமும் இருக்குது. நான் டக்குன்னு அந்த ரீல்ஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணால் இப்போ நான் வீடியோ எடுத்து அதுக்கு இப்போ 15-16 டேக்கை திரும்ப இப்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இப்போதைக்கு எடுத்து முடிச்சுட்டேன் ஆல்மோஸ்ட். அதனால் கைஸ் அவ்வளோதான். நான் வந்து ஐ டாக் டூ மச். அதிகமாக பேச உருப்பட மாட்டேன்னு சொல்லுவாங்க, என்னன்னு பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் பேசுவேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன் நான் எப்படி ஷூட் பண்ணுறேன்னு. கைஸ் இதுதான் வந்து நான் ஷூட் பண்ணுற இடம். ஒரு இது பாருங்க, அதுதான் அந்த ஃபோனு. நான் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே வச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் இதுக்கு மேலே வச்சு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு இதுதான் கைஸ் அந்த இதுதான் வந்து அந்த லைட். இதுதான் அந்த லைட்டு. இதுதான் வந்து அந்த லைட்டு. அதுக்கப்புறம் இப்படி தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு டேபிள் வச்சு அதுக்கு மேலே ஒரு பூல் வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு இங்கே தான் இப்படி தான் உங்களுக்கு அந்த வியூ தெரியும். இப்போ பாருங்கள் லைட் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ லைட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் இப்படி தான் கைஸ் இருக்கும். ஓகே கைஸ், உங்களுக்கு அதுக்கப்புறம் இது ஒன்று. ஆனால் ஒரு வீடியோ எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் தாங்க. என்ன பண்ணுறது தெரியல. இப்போ நான் அங்கே பார்த்து முடிக்கிறேன் கைஸ். பாய். ஓகே கைஸ், பாய், டேக் கேர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டு கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் என்னென்ன பெட்டர் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவேன் கைஸ். ஓகே கைஸ், பாய், பீஸ் அவுட். Stay tuned to the next video.